சரி லைஃப் ஃபுல்லா வந்து நான் ஒரு ஃபுட் சாப்பிட்டா ஃபுட் கொடுத்தா நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களோட ஃபுட் என்ன? மதுரை சைடுன்றதுனால என்னோட போஸ் ஃபேவரட் புரோட்டா தான். தோசையா? எல்லாத்துக்குமே தெரியும் பிரியாணி தான். சப்பாத்தியா? சப்பாத்தி. லைஃப் முழுக்க ஒரு ஃபுட் நான் சாப்பிடுவேன், இந்த ஃபுட் இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா என்ன ஃபுட் சொல்லுவீங்க? லைஃப் முழுக்கனா மதுரை சைடுன்றதுனால என்னோட போஸ் ஃபேவரட் புரோட்டா தான். புரோட்டா. மல்டி வெரைட்டிஸ். அப்படியா? புரோட்டா கொடுத்தா நீங்க லைஃப் லாங் சாப்பிட்டே இருப்பீங்க, சலிக்காது? சலிக்காது. இப்ப வரைக்குமே சலிக்கல. கடந்த 15 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் சலிக்கல. காலம் பூரா அந்த புரோட்டா என்னை விட்டு போயிடக்கூடாது. புரோட்டா சாப்பிட்டா பிரச்சனை வரும், காலையில பாத்ரூம் முடியாது. அது எல்லாரோட ஸ்டொமக்கை பொறுத்தளவு, அந்த டைஜஸ்டிங் லெவலை பொறுத்து எல்லாமே. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரல. கம்ஃபர்டபுள். லைஃப் லாங் சாப்பிடுவீங்க. சரி லைஃப் ஃபுல்லா வந்து நான் ஒரு ஃபுட் சாப்பிட்டா ஃபுட் கொடுத்தா நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களோட ஃபுட் என்ன? ஒரே ஃபுட் தான் சொல்லணுமா? ஒரே ஃபுட் தான். ஒரே ஃபுட் பிரியாணி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் பிரியாணியே சொல்லிடுறேன். ஏன் பிரியாணி? ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிடலாம், நல்லா விரும்பி சாப்பிடலாம். அவ்வளவு லைஃப்லாம் சலிக்க வைக்காத சாப்பிட்டா? எந்த ஃபுட்டுமே சலிக்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல அதே யாருக்கும் பிடிக்காம போயிடும், அவ்வளவுதான். புளி சாப்பாடு சாப்பிடணும். புளி சாப்பாடா? எல்லாம் பிரியாணி சொல்லுவாங்க, புரோட்டாலாம் சொல்லுவாங்க, நீங்க புளி சாப்பாடுன்றீங்க. புரோட்டா பிடிக்கும், ஆனா இருந்தாலும் புளி சாப்பாடு. புளி சாப்பாடு ஃபுல்லா லைஃப்ல சாப்பிட்டு இருப்பீங்க, சலிக்க வைக்காத உங்களுக்கு? அப்படின்னா ரெண்டாவதுனா புரோட்டா. ஏன் புளி சாப்பாடு? ஏன் அப்படி? புளி சாப்பாடு என்ன சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டுருக்கோம், அம்மா நல்லா செய்வாங்க, நல்லா இருக்கு. அதனால புளி சாப்பாடுலாம் சலிக்காம சாப்பிட்டே இருப்பீங்க. எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தா நான் வந்து லைஃப் லாங் சாப்பிட்டே இருப்பேன். பரோட்டா ப்ரோ. பரோட்டா ஏன் ப்ரோ பரோட்டா? தெரியல ப்ரோ, சின்ன வயசுல இருந்து பரோட்டா அப்படி. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. பரோட்டா சாப்பிட்டு சலிக்க வைக்காத உங்களுக்கு? சளியே சரியாது. உங்களுக்கு ப்ரோ? பிரியாணி. பிரியாணி. சரி பிரியாணி தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. பிரியாணி தவிர எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எது சாப்பிடுவீங்களா? எதுவுமே சாப்பாடுனாலே சாப்பிடுவீங்க? அப்படிதான் சாப்பிடுவேன். இந்த ஃபுட்டை கொடுத்தா லைஃப் லாங் சாப்பிட்டே இருப்பேன், சலிக்காது. பிரியாணி. பிரியாணி தவிர தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு. ஏன் தயிர் சாப்பாடு? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தயிர் சாப்பாடு தான் கோயில்ல போடுவாங்க, பிடிக்கும். சரி உங்களுக்கு? எங்களுக்கு சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ். ஏன் சிக்கன் ரைஸ் சொல்றீங்க? அது எதுக்குன்னு தெரியாது, பிடிக்கும். சிக்கன் ரைஸ் தான் உங்களுக்கு? எனக்கு எல்லாமே எனக்கு பிடிக்கும், எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எல்லாமே உங்களுக்கு? லேசா? லேசா சாப்பிடுவீங்களா? என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்கா சிரிச்சால என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல எனக்கு பருப்பு தான் ப்ரோ பிடிக்கும். வெறும் பருப்பா? வெறும் பருப்பு சாப்பிடுங்களா? பருப்பு சாப்பாடா? பருப்பு குழம்பா? பருப்பு சாப்பாடு. பருப்பு சாப்பாடு லைஃப் லாங் சாப்பிட்டே இருப்பீங்க? சாப்பிடுவேன். சலிக்காது உங்களுக்கு? சலிக்காது. ஏன் அப்படி? அதனால அது எங்க அம்மா பண்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. எங்க அம்மா செஞ்சு தந்தாங்கன்னா நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டே இருப்பீங்க? எது சலிச்சது உங்களுக்கு? சலிக்கவே மாட்டேன். ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்து இந்த ஃபுட் இருந்தா நான் வந்து லைஃப் லாங் சாப்பிட்டே இருப்பேன், சலிக்காம சாப்பிட்டே இருப்பேன், அந்த ஃபுட் என்ன? எல்லாத்துக்குமே தெரியும் பிரியாணி தான். பிரியாணி. வேற ஏதாச்சும்? கிளி பரோட்டா. கிளி பரோட்டா. கிளி பரோட்டா சாப்பிட்டே இருக்கீங்க, சலிக்க வைக்காதா? லைஃப் லாங் சாப்பிட்டே. எதனால கிளி பரோட்டா? அது வந்து நல்லா கொஞ்சம் ஊறி குருமால போட்டு ஊற வச்சு அதை இலையில மடிச்சு போடுறதுனால சாப்பிட நல்ல இதமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், காரமாவும் இருக்கும். உங்களுக்கு ப்ரோ? நமக்கு அப்படி இல்லை, இப்படி தான் சாப்பிடுவேன். எதுவும் சாப்பிடுவீங்களா? அவன் லைஃப் ஃபுட்லாம் எது இல்லையா? ஃபேவரட் ஃபுட்லாம் இல்ல, சாப்பாடு எதுவும் சாப்பிடுவேன், நான்வெஜ் வச்சு இருந்தா. ஓகே ப்ரோ. தோசை ப்ரோ. தோசையா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. ஏன் ப்ரோ தோசை? தோசை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். தோசை ரொம்ப பிடிக்குமா? இட்லி தோசை அந்த மாதிரியா? தோசை தோசை மட்டும். தோசைக்கு சைடிஸ் சைடிஷ் எதா இருந்தாலும் ஓகே. தோசை ஏன் அப்படி? பிடிக்கும் ப்ரோ தோசை. சரி நிறைய பேர் பிரியாணி அந்த இடத்துல ப்ரோ தோசை இருக்கிறது. தோசை அப்படியா உங்களுக்கு சாப்பிட்டுருக்கீங்க? சரி. கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ. கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ அதானா? தயிர் சாதம் தான் ரொம்ப சீப்பா இருக்கு எங்கேயுமே. ஏன்னா ஒரு இதுவே கிடையாது, தயிர் சாதம் ரொம்ப சீப்பா. பிரியாணி சொல்லலாம். பிரியாணி இதுக்கு லிஸ்ட்ல இருக்க பிரியாணி இருக்கும். பட் அதோட கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ. கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ எதனால ப்ரோ கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து அதுதான் எனக்கு அப்போ தினமும் சாப்பாடு கொண்டு போய் சாப்பாடு அதான் சாப்பிட்டேன். சரி ஓகே ஓகே. அதனால கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ நீங்க? கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ தான் எவ்வளவு சாப்பிட்டேன். சப்பாத்தி. சப்பாத்தி. ஏன் சப்பாத்தி? ஏன்னா கொஞ்சம் அது புரோட்டீன் இருக்கிறதால. புரோட்டீன். சரி. சலிக்க வலிக்காத உங்களுக்கு? சலிக்காது. புரோட்டா. புரோட்டா. புரோட்டானா உங்களுக்கு லைஃப்ல சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிட்டு சலிக்காதா? முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட முடியும். முடிஞ்சதுனா இல்ல அப்படி சொல்லல, ஒரே மட்டுமா இல்ல, லைஃப் லாங் இந்த சாப்பாடுனா சாப்பிட்டு புரோட்டா. ஏன் அப்படி? புரோட்டா பிடிக்கும். புரோட்டா பிடிக்கும். வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லை. பிரியாணி. பிரியாணியா? ஏன்? எதனால? டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அது லைஃப் லாங் சாப்பிட்டு இருப்பீங்களா? சரி வலிக்காம. என்ன சிக்கன் பிரியாணியா மட்டனா? இல்ல சிக்கன். சிக்கன் பிரியாணி. சிக்கன் கிரேவி சாப்பிட்டு. சிக்கன் கிரேவி மட்டுமா? கிரேவி மட்டும் சாப்பிடுவீங்களா? இது சாப்பாடு கிரேவி சாப்பிட்டு. சிக்கன் கிரேவி சாப்பாடு சாப்பிடுவீங்க? அது லைஃப் லாங் சாப்பிட்டு இருப்பீங்களா? சலிக்காது. சலிக்காது. சரி ஓகே. எதனால? வாரத்துல எங்க வீட்டுல எப்படியுமே 4 நாள் சிக்கன் தான்.
அதனால வந்து அது பிடிக்கும். உங்களுக்கு சாப்பிட ஃபுட்டு சப்பாத்தி சப்பாத்தி. சப்பாத்தி வந்து வாழ்க்கை வந்து சாப்பிட்டே இருக்கு. சப்பாத்தியும் சத்துங்க ப்ரோ. அது எண்ணெய் இல்லாம சப்பாத்தி இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு சத்து. சோறு சாப்பிட்டாலே தொப்பு கொழுப்பு அதெல்லாம் வெளியே வரும். அதனால சப்பாத்தியும் நம்மளுக்கு சத்து. சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்க? சப்பாத்தி நான் சாப்பிடுவேன் ப்ரோ. நாங்க பிரியாணி இருந்தா போதும். பிரியாணி தான் லைஃபா சாப்பிடுவீங்க? சலிக்கவே சலிக்காதா? சலிக்காது ப்ரோ. சிக்கன் பிரியாணியா மட்டனா? எதா இருந்தாலும் ஓகே தான். பிரியாணி எந்த எதா இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ.